வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ், இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறலுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 25. விஷ்ணு அதோடு அடங்கவில்லை. ஆமா, எதுக்கு வினையா அப்படி அழுத என்று மேஜையில் தன் வலது கையை ஊன்றி கன்னத்தை தாங்கிக் கொண்டு சாவதானமாக விவரம் கேட்டான். கேட்கிற கேள்விய பாரு என்கிற கடுப்பு கிளம்ப கைகளை விலக்கி அவனை நன்றாக முறைத்து பார்த்த வினயா ஒரு அலட்சிய பாவனையுடன் முகத்தை வேறுபுறம் திருப்பிக் கொண்டாள். சில நிமிடங்கள் அவளையே இமைக்காமல் பார்த்திருந்தவள், ஏன் வினயா இப்படி இருக்க? மனசுல இவ்வளவு ஆசையை வச்சுட்டு நீயும் கஷ்டப்பட்டு என்னையும் இப்படி கஷ்டப்படுத்துற என்று கேட்டான். அவளோ திரும்பியும் பார்க்காமல் காது கேளாதவளாக அமர்ந்திருந்தாள். ஓகே வினயா, யுவர் கேம் இஸ் ஓவர். நீ என்ன லவ் பண்ற நிரூபிக்கிறதுக்கு என்கிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு. அவனை ஒரு பார்வை பார்த்தவள் பதிலேதும் பேசவில்லை. என்ன அப்படி பாக்குற? மாட்டிக்க மாட்டோங்கிற தைரியமா என்று சிரிப்புடன் வினவினான் விஷ்ணு. இன்னமும் அவள் மௌனத்தை தொடர, பக்காவா நிரூபிக்கிற மாதிரி இருக்கிறது 2. அதுல முதல் விஷயம், நான் ஆபீஸ் வரலையேங்கிற கவலையில ஒரு நாள் கூட பொறுத்துக்க முடியாம கௌதம் கிட்ட போய் என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப அக்கறையோட பயத்தோட என்ன பத்தி விசாரிச்சிருக்க என்றான் அழுத்தமான பார்வையுடன். திடுக்கிட்டவள், நான் ஒண்ணு உங்க மேல இருக்க அக்கறையிலேயோ கவலையிலேயோ விசாரிக்கல. ஒரு ஃபைல்ல உங்க சைன் வாங்கணும்னு ஜஸ்ட் கேட்டேன், அவ்வளவுதான் என்றாள் கோபத்தோடு. சாரி மணியா, இதை நான் கண்டிப்பா ஏத்துக்க முடியாது, ஒத்துக்கவும் முடியாது. ஏன்னா 1 வீக்ல நாம லீவ்ல போக போறோம்னு நான் சைன் பண்ற மாதிரி இருந்த எந்த ஒர்க்கையும் பெண்டிங்ல வச்சுட்டு போகல. அதோட இன்னொரு விஷயம், நான் அப்பா ஆபரேஷன் விஷயமா லண்டன் போறதா கௌதம் கிட்ட ஏற்கனவே சொல்லி இருந்தேன். நடுவுலையும் அவரை கான்டாக்ட் பண்ணி இங்க நடக்கிற ஒர்க் பத்தி கேட்டுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டேனே. விஷ்ணுவின் விளக்கமான பதிலில், இவெல்லாம் பிளான் பண்ணி பக்காவா தான் செஞ்சிருக்கான். நான் தான் இங்க லூசு மாதிரி தேவையில்லாம இவனை பத்தி நினைச்சு டென்ஷனா சுத்திட்டு இருந்திருக்கேன் என்று அவள் மனதில் தீப்பற்றி எரிந்தது. அப்புறம் 2வது ஆதாரம் என்ன தெரியுமா? என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நீ ஒரு பப்ளிக் பூத்ல இருந்து போன் பண்ணி பேசாம அமைதியா இருந்துட்டு என்னோட குரல் நல்லா கேட்டதும் வேகமா கட் பண்ணிட்டியே, அதுதான். பதறி போனவள், என்ன நான் எப்படி செய்ய போறேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? சும்மா உங்க கற்பனைக்கு வரிசையா போய் சொல்லாதீங்க, நான் ஒண்ணு அந்த மாதிரி எதுவும் போன் பண்ணல என்று தன் தடுமாற்றத்தை மறைக்க அவனை முறைத்து பார்த்தாள். நான் பொய் சொல்லல வினயா, உண்மையதான் சொல்றேன். கௌதம்ட விஷயத்த சொல்ல வேணான்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப தவிப்பேன்னு எனக்கு கண்டிப்பா தெரியும். அதே மாதிரி நீயா என் முன்னாடி உன்னை வெளிப்படுத்திக்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் என்று அமைதியாக புன்னகைத்தவனை கொலை வெறியோடு பார்த்தாள் நாயகி. அதனால நீ எப்ப வேணாலும் எனக்கு போன் செய்வேன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அதோட உன் மொபைல்ல இருந்து பண்ணாம ஏதாவது பூத்துல இருந்து தான் பண்ணுவேன்னு நினைச்சேன். நீயும் அப்படியே பண்ணிட்ட. காலையில 7 மணிக்கு ஒரு லேண்ட்லைன் அன்னோன் நம்பர்ல இருந்து போன் வரவும் நான் சுதாரிப்பா தான் பேசினேன். நீயும் என் குரலை கேட்டதும் பெருமூச்சு விட்டபடி கட் பண்ண போவே அது நீ தானே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இருந்தும் இன்னும் உறுதிப்படுத்திக்கணும்னு அந்த நம்பருக்கு திரும்ப கால் பண்ணி பூத் எந்த ஏரியால இருக்குன்னு விசாரிச்சேன். அவங்களும் என்ன எந்த கேள்வியும் கேட்காம ரொம்ப சின்சியரா உன் ஹாஸ்டல் இருக்க தெரு பேரை சொன்னாங்க என்று திருப்தியாக உரைத்தபடி அவள் முகம் பார்த்தான் விஷ்ணு. இப்படி மாட்டிக்கிட்டோமே என்கிற அவமானத்தில் முகம் சிவந்திருக்க தலை குனிந்தபடி அமர்ந்திருந்தாள் வினயா. இப்பன்னு இல்ல வினயா, என்னைக்கு என்ன பத்திர முழு விவரத்தை உன்கிட்ட சொன்னனும் அதுக்கு மறுநாளே உன் மனசை நான் சலனப்படுத்திட்டேன்றத உன் கண்கள் மூலமாவே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் உன் நடவடிக்கையில இயற்கையா உண்டான கோபம் மாறி வேணும்னே வரவழைச்ச வரட்டு கோபமும் வீம்பும் தான் தெரிஞ்சது. நானும் அதையெல்லாம் கண்டுக்காம என் மேல உள்ள காதல் இன்னும் தீவிரமாகட்டும்னு பொறுமையா காத்துட்டு இருந்தேன். அப்புறம் எங்க வீட்டுக்கு நீ வந்திருந்தியே, அன்னைக்கு நான் வேணும்னே தான் உனக்கு பிடிச்ச கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தேன். நீயும் என்னை ஏமாத்தாம ரொம்ப ஆர்வமா பார்த்த. சொல்லு வினயா, இதுக்கு மேலேயும் உன் மனசை திறந்து என்கிட்ட உண்மையை ஒத்துக்க மாட்டியா என்று வேகமாக கேட்டான் விஷ்ணு. நம்மள வச்சு எப்படி எல்லாம் பிளே பண்ணிருக்கா, இதெல்லாம் தெரியாம எவ்வளவு பெரிய முட்டாளா இவ இஷ்டப்படி நான் நடந்திருக்கேன். இதயம் கொந்தளிக்க, ஆமா ஆமா நான் உங்களை லவ் பண்றதா, அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்றீங்க என்ன வெடுக்கென்று கோபமாக கேட்டாள் வினயா. சற்றே திகைப்புடன், என்ன வினயா இப்படி பேசுற என்றான் நாயகன்.
அப்படித்தான் பேசுவேன். நீங்க பண்ண வேலைக்கு என பல்லை கடிதவள், அந்த பேச்சல அதுக்கு நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க முடியாது என்றாள் வீராப்பாக. மறுபடியுமா என்று தலையில் கை வைத்தவன், ஏமனையா இவ்வளவு பிடிவாதமா இருக்க? இவ்வளவு நாள் என்ன பிடிக்கலையோங்கிற கவலை இருந்துச்சு, இப்பதான் உனக்கு என்ன பிடிச்சிருக்கே, அப்புறமும் மாட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம் என வருத்தமாக பேசினான் விஷ்ணு. எனக்கு வேணான்னு அர்த்தம். தயவு செஞ்சு எழுந்து போறீங்களா? அவளின் வெட்டிவிடும் பேச்சில் இவனுக்கும் ஆத்திரம் கிளம்ப சட்டமாக கால் மேல் கால் போட்டு அழுத்தமாக அமர்ந்தவன், முடியாது, என்ன செஞ்சிருப்ப என்றான் ஏளனமாக. அவனை உஷ்ண பார்வை பார்த்தவள் தனக்குள் எதையோ முணுமுணுத்துக் கொண்டே கம்ப்யூட்டரை இயக்கினாள். தன்னை கண்டு கொள்ளாது வேலையில் மூழ்கிவிட்ட பாவனையில் நடித்திருப்பவளை அப்பொழுதுதான் நன்றாக கவனித்து பார்த்தான் விஷ்ணு. அட, எப்பதான் அவளை நல்லா பாக்குறேன். உன் பர்த்டே சுடி தானே இது? அன்னைக்கு செமையா இருக்குன்னு சொன்ன, என்னைக்கு போட்டுட்டு வந்திருக்க? ஒருவேளை நான் சொன்னேன்னு அடிக்கடி போடுறியா? விஷ்ணு தீவிரமாக சிந்திக்கவும் தலையில் அடித்துக் கொண்டவள், உங்களுக்கே இது ரொம்ப ஓவரா தெரியல என்றாள் நக்கலாக. தெரியலையே என்று தோள்களை குலுக்கிக் கொண்டாள். என்று உதட்டை சுழித்தபடி மீண்டும் தன் பார்வையை கம்ப்யூட்டர் திரைக்கு மாற்றினாள் வினயா. அவள் உதட்டையே கவனித்திருந்தவள், ஆனா சும்மா சொல்லக்கூடாது, உன் கலருக்கு இந்த பிங்க் கலர் சுடி ரொம்ப எடுப்பா இருக்கு. அதோட இன்னும் லிப் கலருக்கு ரொம்ப ரொம்ப மேட்சா இருக்கு என்றவன் குழைந்தபடி ஹஸ்கி வாய்ஸில் பேசவும் இவள் இதயம் அதிவேகமாக துடித்தது. எதிரில் உள்ளவனின் குறுகுறுப்பு பார்வையும் பேச்சும் பெண்ணுக்குள் ஏகத்துக்கும் தடுமாற்றத்தை விதைக்க செய்வதறியாது தடுமாறினாள் அவள். தொண்டை வறண்டு போனதைப் போல் உணர்ந்தவள் அவனுடைய பேச்சின் பின்னே உதடுகளை சாதாரணமாக ஈரப்படுத்துவதற்கு கூட திணறி போனாள். அவளுள் நடக்கும் மாற்றங்கள் எல்லாம் அவளின் கண்ண சிவப்பின் மூலம் அவனுக்கு வெட்ட வெளிச்சமாக உணர்த்தி கொண்டிருப்பதை அறியாமல் தனக்குள் தவித்திருந்தவளை நாயகன் ரசித்து பார்த்தான். எங்க வினையா நாம மேரேஜ் பண்ணிக்கலாம்? இதே ஊர்ல பண்ணிக்கலாமா, இல்ல ஏதாவது பெரிய கோயில்ல செய்யணும்னு ஸ்பெஷல் வேண்டுதல் இருக்கா என்று தீவிரமாக கேட்டான். தன்னை எழவே விடாது அடுத்தடுத்து வார்த்தைகளால் அடித்து வீழ்த்துபவனை பதற்றத்துடன் பார்த்தவள், நான் தான் கல்யாணமே வேண்டாங்கிற, அப்புறம் இது என்ன வேண்டாத கேள்வி என்றவளின் குரலில் ஏகத்திற்கும் ஸ்ருதி குறைந்திருந்தது. மேலும் அவனை நேராக பார்க்க முடியாமல் தடுமாறியபடி தன் விரல்களில் துப்பட்டாவை சுற்றுவதும் பிரிப்பதுமாக இருந்தாள் வினயா. அவளின் வெட்கத்தை பொன் சிரிப்புடன் ரசித்தபடியே, பாடா, என் வெண்ணுக்குட்டிக்கு வெக்கம் கூட வருது போல இருக்கு என்று விடாமல் கிண்டல் செய்தான். அவனின் பேச்சில் சட்டென்று மூச்சடைத்து சுவாசத்துக்கு சிரமப்பட்டவள் அதற்கு மேல் தாங்க முடியாமல் வேகமாக எழுந்து விட்டாள். இப்ப நீங்க எழுந்து போய் உங்க வேலையை பார்க்கலனா நான் லீவ் எழுதி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பேன் என்று மிரட்டினாள். அப்புறம் என்று பின்னால் சாய்ந்து தன் பின்னந்தலையில் கைகளை கோர்த்து கொண்டவன், அப்படி எங்க போயிடுவனி? இல்ல எத்தனை நாளைக்கு தான் லீவ் போட முடியும் என்றவளை உல்லாசமாக விஷ்ணு பரிகாசம் செய்திருக்கும் பொழுதே அவனது மேஜை மீதிருந்த இன்டர்காம் ஒலித்தது. இது வேற பூஜை வேலை கரடி மாதிரி என்று கடுப்பாக புலம்பிய வண்ணம் சென்று அவன் ரிசீவரை எடுப்பதை தனக்குள் போத்திட்ட புன்னகையை அடக்கியபடி பார்த்திருந்தாள் வினயா. ஹலோ, வாட்? ஓ சரி, அனுப்புங்க, நான் பாத்துக்கிறேன் என்று போனை வைத்தவன் டென்ஷனில் தன் 2 கைகளையும் பரபரவென்று தேய்த்து கொண்டான். அவன் பதற்றத்தை இவள் வியப்புடன் பார்த்திருக்கும் பொழுதே, அம்மா இங்க ரிசப்ஷன்ல தான் இருக்காங்களாம், இப்போ இங்க வரப்போறாங்க, அவங்களுக்கு நம்ம விஷயம் தெரியும். நான் லண்டன் போயிருந்தப்போ வீட்டுல எல்லார்கிட்டையும் சொல்லிட்டேன், அநேகமா உன்னை பார்த்து பேசதான் வர்றாங்கன்னு நினைக்கிறேன் என்றான் அவளிடம் அவசரமாக. அதிர்ந்து போனவள், என்ன சொல்றீங்க? ஐயோ, உங்களை யார் இதெல்லாம் வீட்டுல சொல்ல சொன்னா என்றவள் பதறும் பொழுதே கதவு திறந்தது. உள்ளே நுழைந்த தன் அம்மாவை வேகமாக நெருங்கி, வாங்கம்மா, என்ன திடீர்னு ஒரு போன் கூட பண்ணாம வந்திருக்கீங்க? நான் ஊர்ல இருந்து வந்து 2 நாள் தானே ஆகுது, உட்காருங்க என்று அவரை பேச விடாமல் கடகடவென்று பேசினான் விஷ்ணு. நான் ஒன்னும் உன் ஆபீஸ்ல சாவகாசமா உட்கார்ந்து வேலை எதுவும் பார்க்க வரல. உன்கிட்ட சொன்னா கண்டிப்பா வர வேணான்னு தான் சொல்லுவ. அதான் உன் அப்பாவை பாத்துக்க சொல்லி விவேகா கிட்ட சொல்லிட்டு கிளம்பி வந்தேன். சரி சரி, உன்கிட்ட பேசல எனக்கு நேரம் இல்ல. நான் திரும்பவும் நாளைக்கு கிளம்பணும். அதுக்குள்ள நான் வந்த வேலையை முடிக்கணும். படபடவென்று பேசி சென்றவரை வேகமாக இடைமறித்தவன், இப்ப இவ்வளவு அவசரமா இங்க வந்துட்டு போகணும்னு என்னவா அவசியம் வந்தது என்று கேட்க அவனை முறைத்து பார்த்தார் பார்வதி. ஒன்ன என்று பல்லை கடித்தவர்,
உன்னை அப்புறம் பேசிக்கிறேன். எங்க என் மருமக என்று அதிரடியாக கேட்டார் பார்வதி. மருமகளா என இழுத்தபடி அவன் வினயாவை ஒரு பார்வை பார்க்க அவளோ அரண்டு போனாள். ஏற்கனவே அங்கு நடக்கும் அனைத்தையும் மிரட்சியாக பார்த்து கொண்டிருந்தவள் அவனிடம் பிளீஸ் வேணாம் என்று கண்களை சுருக்கி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சினாள். லேசாக தொண்டையை செருமிக் கொண்டவன், அம்மா, அவரோட சம்மதம் வாங்கின பின்னாடி உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்துறேன்னு நான் தான் சொன்னேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க இத்தனை வேலை பாக்குறீங்க என்று சமாளிக்க பார்த்தான். வேண்டாம், அந்த கதையே இங்க வேண்டாம். இனி யார் பேச்சையும் நான் கேட்க தயாரா இல்ல. என் மருமக எங்க இருக்கான்னு மட்டும் நீ சொல்லு. மத்தத அவகிட்ட நானே நேரடியா பேசி அவளோட சம்மதத்தை வாங்குறேன். விஷ்ணுவிடம் கண்டிப்புடன் பேசிக் கொண்டிருக்கும் பார்வதியை பார்க்கும் பொழுதே வினயாவிற்கு உதறல் எடுத்தது. என்னடா நான் பாட்டுக்கு கேட்டுக்கிட்டு இருக்கேன், நீ என்னவோ ஆட திருநவனாட்டம் திருன்னு முழிச்சுட்டு இருக்கிற என்று கேட்டபடி திரும்பிய பார்வதியின் கண்களில் சற்று தள்ளி நின்றிருந்த வினயா தென்பட்டாள். தன்னை விழிவிரித்து பார்த்திருப்பவளை நெருங்கியவர், நீதான் அவனோட பிஏவாமா, உன் பேர் என்ன என்று நிதானமாக கேட்டார். ஆ, வினயா என்றாள் மெல்லிய குரலில். நீயே சொல்லுமா அந்த நியாயத்தை. நான் ரொம்ப நாளா அவனை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கேன். இவனும் இப்போதைக்கு வேண்டாம்னு என் பேச்ச கேட்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தா. எப்படியோ இவ மனசுலயும் ஒரு மவராசி நுழைஞ்சிருக்காளே. இப்போ இவன் சம்மதிக்கும் போது அவன் முடியவே முடியாதுன்னு அடம் பண்றாளாம். பிரச்சனை என்னன்னா, அவ அப்பா எங்க பைனான்ஸ்ல கொஞ்சம் கடன் வாங்கிட்டார் போல இருக்கு. அதனால கடங்காரியா கல்யாணம் கட்ட முடியாதுன்னு தன்மானம் அந்தஸ்துன்னு சண்டை போடுறாளா. இத்தனைக்கு இவன் மேல அவளுக்கு பிரியம் உண்டுன்னு இவனே சொல்றான். அத மீறி வீம்பு பிடிச்சுக்கிட்டு பிடிவாதமா ஒத்துக்க மறுக்கிறாளா. நாங்க என்னமா பாவம் செஞ்சோம்? காலகாலத்துல பையனுக்கு கல்யாணம் பண்ணி பாக்குறோம்னு நினைக்கிறது ஒரு தப்பா? சுய கௌரவம் பாக்குறதுலயும் ஒரு நியாயம் வேணும்ல. அவ மேல உள்ள ஆசையில அவளுக்காக யோசிச்சு பிடிச்ச மாதிரி செய்யணும்னு ஜிஎம் போஸ்ட், குறைவான சம்பளம்னு அவ்வளவு சமாதானம் சொல்றானா? அதுக்கப்புறம் பொண்ணு அசைஞ்சு கொடுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருந்தா என்ன செய்யறது? நானே நேரடியா போய் அவகிட்ட பேசலான்னா அவளை பத்தி இவன் ஒரு விவரமும் தரல, பேரு கூட சொல்லலன்னா பாத்துக்கோயேன் என்று அவளிடம் தன் மகனையும் மருமகளையும் பெரிதாக அழுத்துக் கொண்டார் பார்வதி. பெண் தொண்டையில் அடைத்த எச்சிலை சிரமப்பட்டு விழுங்கியவாறு பதற்றத்துடன் நின்று கொண்டிருக்க, பையனோ அவளின் நிலையை பார்த்து வாயை மூடி சத்தமில்லாமல் உடல் குலுங்க நகைத்துக் கொண்டிருந்தான். சரி, அதை விடு, நான் பாத்துக்கிறேன். நீ பொண்ணு எங்கன்னு மட்டும் சொல்லு. அவனோட பிஏ உனக்கு தெரியாம இருக்க வாய்ப்பில்ல. அவ இங்கதானே வேலை பாக்குறாளா? எந்த செக்ஷன்ல ஒர்க் பண்றா? வினயா பேய் மொழி முழித்தபடி செய்வதறியாது விஷ்ணுவை பார்க்க, அவனோ சிரித்தபடி தன் அம்மாவை நெருங்கினான். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.